பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே காலவெளியிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோக சுவாத்தியம் மூலமாக தினம் ஒவ்வொரு புதிய கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நம்மோடு பேசுகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு லோக சுவார்த்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. சங்கீதம் 3:100 வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்று இந்த காலவெளி நம்ம சொல்லுகிறார். கர்த்தரே தேவன் என்று அறிய வேண்டுமாம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று அறிய வேண்டும். நாம் அவர் ஜனங்களும் அவர் நம்மை மேய்க்கிற அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதை சங்கீதக்காரனாகிய தாவி சொல்ல பாருங்க. கர்த்தர் தான் தேவன் என்று அறிந்து கொள்வது உலகத்திலே நம்ம நிறைய அறிஞ்சிருந்தாலும் நமக்கு we know everything. பாருங்க, நம்ம படிக்கிறோம், கற்றது கை மண்ணளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லி எல்லாத்தையும் படித்து முன்னேறி பெரிய ஆளுக்களாக வர்றாங்க. கேட்டால் நாங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம், படிக்காத ஒன்று இல்லை, நிறைய படிச்சிருக்கிறோம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், அதை படிச்சிட்டோம், இதை படிச்சிட்டோம் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் கர்த்தரே தான் தேவன் என்று அறியணுமா, அறிந்திருக்கிறோமா? அதுதான் மிக முக்கியமான. அறிய வேண்டியதை அறியாமல், அறிய வேண்டாத நிறைய அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்துல என்னதான் அறிந்திருந்தாலும் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். இந்த உலகத்தை விட்டு கடந்து வருகிற சில காரியங்கள் இருக்கிறது, அதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? வசனம் சொல்லுது, கர்த்தரே தேவன் என்று அறியும். நம்ம வணங்குற ஆண்டவர் தான் உலகத்தை படைச்சவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது அந்த அறிவை அடைவதற்காக எதை வேணாலும் செலவு பண்ணும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் தேவனை அறிகிற அறிவுக்காக என்னுடைய பணம் படிப்பு எல்லாத்தையும் நான் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டேன். எனக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு உண்டாயிருக்கும்படி அவருக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். இங்கேயும் நம் எல்லாம் தெரிந்திருந்தாலும் தேவனை பற்றி அறிகிற நம்ம அறிவு நமக்கு வேண்டும். இன்னும் ஒரு அறிவு அவர் அறிய. ரெண்டாவது, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். சில சமயம் நம்ம தான் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துட்டோம். உலகத்தில் மனுஷன் எப்படி வந்தான்? குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்றோம். நம்ம நிறைய காரியங்கள் தேரிஸ் எல்லாம் உலகத்தில் இருக்கு. டார்வினிசம் நிறைய கொள்கைகள்னாலும் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் நாமவே உருவாகவில்லை, நாம் அவரையும் உருவாக்க முடியாது, அவர் தான் நம்மை உருவாக்கினார். அதான் அங்கே முக்கியமான காரியம். நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமாக, இந்த உலகத்தை படைத்தது யார்? மனுஷனை படைத்து எல்லாம் தனியாக வந்துட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸ் ரொம்ப படித்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? உலகம் தன்னால் வந்துச்சு, கடவுள் தன்னால், அப்படி கடவுளை படைக்கல, எல்லாம் தன்னால் வந்துச்சு, அது தன்னால் வந்துச்சு, இது தன்னால் வந்துச்சுன்னு சொல்லுவோம். இல்லை, ஆட்டோமேட்டிக்கலாக வர அளவுக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே தன்னால் வராது. ஒரு கிரியேட்டர் ஆர் கிரியேஷன், ஒரு கிரியேட்டர் இருக்க வேண்டும், ஒரு உருவாக்குறவர் இருக்க வேண்டும். எந்த பொருள் தனியாக வராது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கி என்பதை அறிந்திருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நாம் அறிந்திருப்போமானால் நாம் எப்படி இருப்போம்? அவர் ஜனங்களாயிருப்போம், அவர் நம்மை மேய்க்கிற ஒரு மேய்ச்சல் ஆடுகளாக இருக்கும்படி வைப்பார். பாருங்க, இது சிந்த வார்த்தை ஏன் சொல்றாருன்னா, பாருங்க, நம்ம தாவீது சொல்றான் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய். அப்போ அவர் தான் சரியாய் நம்மை மேய்க்கிறவர், தண்ணியை கொடுக்கிறவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மேய்ப்பனா இருந்த கர்த்தர் தான் எல்லாற்றுக்கும் மேய்ப்பன் அவர் தான். நம்மளாம் சும்மா ஒரு மேய்ப்பனா இருந்தாலும் நமக்கு பெரிய மேய்ப்பர் இருக்கிறார். அவர் பிரதான மேய்ப்பர், பிரதான வைத்தியர், பிரதான ஆசாரியர், அவர் எல்லாற்றுக்கும் பிரதானமானவர் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ தேவனை அறியணும், நாம் அவரை உருவாக்க கூடாது, அவர் தான் நம்மை உருவாக்கினார் என்பதை அறிய வேண்டும். இந்த அறிவு தான் நமக்கு என்ன கொண்டு வரும்? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு அறிய வேண்டும் என்று எத்தனையோ பேர் எல்லாமோ போறாங்க தெரியுமா? உலகத்தை படைத்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் இதே ஒன்று செய்து அதையத்தான் வணங்கி கொண்டிருக்கிறோமே. பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க ஜனங்கள். நான் வாசிக்கிறோம், ஏதாவது புறப்பட்டு வந்துட்டாங்க.
ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் எழுதி கொடுக்கிறேன், உங்களுக்கு வார்த்தையை கொடுக்க, அந்த வார்த்தையின்படி ஜனங்கள் நடத்துன்னு சொல்லி நீ வா சீனா வேலைக்கு வான்னு சொல்லிட்டாரு. இவன் போயிட்டான். போய் 40 நாள் ஆச்சு. மோசே மேலே போய் 40 நாள் ஆச்சு, காணவே இல்லை. ஜனங்கள் அப்படியே வாழ்க்கை வெறுத்துட்டாங்க. என்ன பண்ண தெரியல. ஒரு இடத்துல அவர்கள் எல்லாம் டென்ட் அடிச்சு தங்கியிருக்காங்க. 40 நாள் ஆச்சு, வரல. அவனுக்கு மோசே என்னாச்சு தெரியல. அவர் போனாலும் போயிருப்பார், செத்துருப்பாரு. நமக்கு ஒரு கடவுள் வேணும், கடவுள் உண்டாக்கணும்னு சொல்லி என்ன பண்ண தெரியுமா, ஆரோன்கிட்ட ஜனங்கள் தொந்தரவு பண்ணி என்ன பண்ணாங்க, எல்லா நகைகளையும் தங்கங்களை எல்லாம் கொடுத்து அவங்களுடைய அவன் எல்லாத்தையும் கொடுத்து உருக்கினார்கள். உருக்கிட்டு என்ன பண்ணாங்க இப்போ தெரியுமா? வசனம் சொல்லுது, கன்று குட்டியை செய்தார்கள். ஒரு கன்றுக்குட்டி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? கன்றுக்குட்டியை செய்தார்கள். அந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். 40 நாள் கழிச்சு கீழே இறங்கி வரும்போது இவர்கள் கன்றுக்குட்டிக்கு முன்பாக நிர்வாணமாய் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள் சொல்லி வசனம் சொல்லுங்க. நாம் அல்ல, அவரே அவரே தெய்வம் என்று நம்ம அறிந்து கொள்வதிலே ஒரு பெரிய இது. அந்த அறிகிற அறிவிலேயே ஒரு பெரிய ஞானம், அதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த அறிவின் மேன்மைக்காக தான் நம்ம இன்னைக்கு பாருங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை அறியீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். எந்த அளவுக்கு அவர் நெருங்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் உண்டாகும். அதை நாம் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அருமையானவர்களே, தேவன் விரும்புகிற காரியம் என்ன? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அது மாத்திரம் அவர்கள் நம்மை உண்டாக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் தான் நம்மை மேய்க்கிறார். அவர் தான் உண்மையான மேய்ப்பென்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த காலவேளையிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் அறிவு இருக்கிறதா? இந்த காலவேளையில ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கு. ஒப்பு கொடுங்க. அவரை அறிந்து கொள்ளுங்கள். நாம அல்ல, அவர் உண்டாக்கியவர்கள் சொல்லி ஒப்பு கொடுத்து சொல்லி பாருங்க. கர்த்தர் இந்த காலையில் ஆசீர்வதிக்க ஆட்சேபிக்கும். பரலோகத்தின் பிதாவே, அருமையான கால வேளையில் வசனம் அன்றவரே, எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக ஒவ்வொரு நாளும் நீ பேசிக்கொண்டே இருக்கிறோம். உடைய வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர்தானே படைத்து அறிகிற அறிவுக்காக காத்திருக்க உதவி செய்யும். நாங்கள் அல்ல, நீரே எங்களை உருவாக்கி உங்களுடைய ஆண்டவரே ஆடுகளாய், நீர் வைக்கிற ஆடுகளாய் நாங்கள் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிமா. இதை கேட்கிற பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் வசனம் கூட இருந்து அவளை உயர்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக்கொள்ளும். இதுதான் தேவன் என்று அறிந்து கொள்ள அறிவை எங்களுக்கு தான் அற்புதம் செய்யும். காலையில் ஒரு புதிய ஆசீர்வாதம் நிரப்பும், திரும்ப மறைத்துக் கொள்ளும். வருகைக்காக நாமத்தில் செபிக்கிறேன். தேவனே, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்து கொள்ளுங்க. நாம் அல்ல, அவர்கள் உண்டாக்கினார். அவர்கள் பிரசனம் உணர்ந்து அவர் நோக்கி பாருங்கள். இன்னும் ஒரு சந்திப்பு எல்லாரையும் ஆசிரியப்பாங்க. பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது